ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ளை அண்ட் ஹை வித் பூர்ணி. நம்ம இங்கே இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாப்புக்குட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். என்னென்னா வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் எங்கன்னா வந்துட்டு சேலம் டு பாலக்காடு பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு மெயின்லேயே இருக்குது, ரோட்டு மேலேயே இருக்குது. அப்படி ஒரு ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் அந்த டைப்பில் அங்கே தான் வந்துட்டு நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதோட பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அக்ஷய பத்ரா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் நடக்க போகுது. ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆனது தான், ஆனால் வந்து வெளியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருந்துச்சு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கலாம் இல்லையா. ரொம்ப வந்து யூனிக்காக இருந்துச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்துட்டு ஒரு மினி ஆக்சுவலாக வந்துட்டு கெட் டு கேதரிங் மாதிரி ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் அவங்க மட்டும் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. லைட் செட்டிங்கோட வந்து நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக லைட் செட்டிங் அவங்களே வந்துட்டு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு தனியாக ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஹால் தனியாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் தனியாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு எந்த ஒரு ஆக்சுவலாக இடைஞ்சலும் இல்லாமல் ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி 2 பேருக்குமே வந்து ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் உள்ளே என்டர் ஆனோனையே பெயிண்டிங்கை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. எல்லாமே வந்து இதெல்லாமே இண்டிவிஜுவல் ஹட்டு. ஸோ அந்த ஹட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி 2 சைடுமே இருக்குது. ஸோ மிட்வேல அது தனியாக வந்துட்டு வேறு வேறு டிசைன் தீம்லலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹட்டில் வந்துட்டு பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங் தான். பார்க்கிங்க்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருந்தாங்க. 2 வீலரு 4 வீலர் பார்க்கிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இடம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தைங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ குழந்தைங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ரூம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு அதெல்லாம் வந்து பார்க் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனது ஈவினிங்கு. அப்படியே டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டைமில் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக பார்க் ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கு. இதுதான் வந்துட்டு ஹட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னும் போக போக நைட்டு வியூலாம் வரும், பின்னாடி வரப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த பிளேஸ் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் லைட் செட்டிங்கோட எப்படி இருக்குன்னு. ஹோலாக வந்துட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. நிறைய ஆக்சுவலாக வந்துட்டு ஹட் தீமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே இருந்து அங்கேருந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி வந்து அந்த பட்டர்ஃப்ளை தீம் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் டைனிங் எல்லாம் வந்துட்டு வெளியே ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அங்கே வச்சு சாப்பிட்ற மாதிரி, அதை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் மேலே சொன்னேன்ல ஒரு 20 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருந்து வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஹோலாக வந்துட்டு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் தீம்ஸில் இருந்துச்சு. மேலே உட்காந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஹட்டுக்குள்ளே, அப்புறம் வெளியே, அதுக்கப்புறம் இன்னொரு தீம் வந்துட்டு எங்கேயுமே நான் பார்க்காத ஒரு விஷயம் யுனிக்காக இருந்துச்சு. அது நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க தெரியும். ஊஞ்சலில் உட்காந்து நம்ம வந்து ஆடிட்டே வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ஒரு 6 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டே அந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதாங்க ஹாலு. இங்கே தான் வந்துட்டு வெளியே டெக்கரேட் பண்ணிக்கிறது, உள்ளே எல்லாமே வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஹாலுக்குள்ளே நான் சொன்னேன்ல அந்த தீம் இது தான், அதில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே பாருங்க, இதெல்லாமே நைட் வியூவில். ஆக்சுவலாக நைட் ஆயிடுச்சு இந்த டைமிங்க்கு. ஸோ வந்து ஹாலில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. ஸோ ஃபுட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம்.
ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு டேபிள் போட்டு குடுத்துட்டாங்க. ஸோ உள்ளேயும் வந்துட்டு பஃபே சிஸ்டம் தான் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வெளிய உட்காந்து சாப்பிடுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காத்தோட்டமா சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். டெக்கரேஷனும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் வந்து நாங்க வெளிய தெரிஞ்சவங்க கிட்ட தான் குடுத்துருந்தோம். அதே மாரியே கேக்கும் வந்து வெளிய தான குடுத்துருந்தோம். சாப்பாடு மட்டும் தான் இவங்க இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ டெக்கரேஷன் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாரி கேக்கும் வந்து சூப்பரா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் அந்த டெக்கரேஷன் அவங்களோட அ கார்டும், அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் கேக்கோடதும் நான் வந்துட்டு ஆட் பண்றேன். நீங்க பாருங்க. அ சின்ன ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு மினி என்கேஜ்மெண்ட் ஆக்சுவலா, அப்புறம் வந்து பர்த்டே, இல்லன்னா வந்து காது குத்துறது, அந்த மாரி நெறைய சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஒரு அ வித்தின் 100 மெம்பர்ஸ் அந்த மாரி இருக்கிற இத வந்து நீங்க கண்டிப்பா வந்து இங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு ஏத்த பிளேஸ் இது.